ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். வாழ்க்கையில் நிறைய இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா யார் மூலமாவது யாராவது ஏமாற்றப்பட்டு தான் இருக்காங்க. அந்த ஏமாற்றத்துக்கு உள்ளானவங்க வாழ்க்கையில் அந்த ஏமாற்றத்துலேருந்து வெளியே வர முடியாமல் கண்ணீர் வடிக்கிற சூழ்நிலை இருந்துட்டு தான் இருக்குது. இப்படி உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஏமாற்றப்பட்டிருக்கீங்களா? இப்படி ஏமாற்றப்பட்ட பிறகு ஐயோ இப்படி இந்த ஏமாற்றிட்டாங்களே, இதுலேருந்து எப்படியாவது வெளியே வரணுமே அப்படின்னு சொல்லி சில டைம் என்ன செய்வாங்கன்னா கவலைப்படுவாங்க, கண்ணீர் வடிப்பாங்க. அவங்கள ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிலாம் யோசிப்போம். இப்படி உங்களை யாராவது ஏமாற்றப்பட்டிருந்தாங்கன்னா அவங்களுக்கு இதுதாங்க பதிலடி. வாங்க, இது உங்கள் வாழ்க்கைக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். லாஸ்ட் வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? சிலருடைய கேரக்டர் எப்படி தெரியுமா? ரொம்ப நல்லா பேசிட்டாங்கன்னு வைங்களேன், முன்பின் தெரியாதவங்கனாலும் சரி, தெரிஞ்சவங்கனாலும் சரி, ரொம்ப ஒருத்தவங்க கிட்ட நல்லா பேசிட்டாங்கன்னா அவங்க உண்மையாக இருக்காங்க, நல்லவங்க அப்படின்னு சொல்லி நம்புவாங்க. நம்பிட்டு குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பிரச்சனைகள்னாலும் சரி, எதுனாலும் சொல்லி ஷேர் பண்ணுவாங்க. இப்படி ஷேர் பண்ணும்போது அதாவது நல்ல பர்சனாக இருந்தால் அதுக்குள்ளே சொல்யூஷனை சொல்லி கொடுத்து அதுலேருந்து வெளியே வர ஹெல்ப் பண்ணுவாங்க. இல்லை அப்படின்னா ஷேர் பண்ணக்கூடிய நபரே உங்களுக்கு துரோகம் பண்ண சான்ஸ் இருக்குது. உங்ககிட்ட கேட்டுட்டு போய் அதை இன்னொருத்தங்கிட்ட கேட்டு அதுவே பெரிய பிரச்சனையாகி வாழ்க்கையை சீரழியக்கூடிய நிலைமையும் இருந்துட்டு தான் இருக்குது. நம்ம குடும்பத்தில் இருக்கிற விஷயங்கள் சில விஷயங்களாக எல்லார்கிட்டையும் போய் நம்ம ஷேர் பண்ணுறது தவறு அப்படின்னு சொல்லுவேன். ரெண்டாவது பார்த்திங்கன்னா, இப்படி நம்பிக்கை துரோகம், அதாவது நல்ல நம்பின பர்சன் தான் நமக்கு துரோகத்தை தருவாங்க, வெளியே இருந்து யாருமே தரமாட்டாங்கங்க. இப்படி ஒருத்தங்க தரும்போது அந்த மனசு ரொம்ப காயப்படும், வேதனை அடையும், ரொம்ப இரிட்டேட்லாம் உள்ளாகுவாங்க, அதுலேருந்து வெளியே வர கஷ்டப்படுவாங்க. ஏதாவது பண்ணணும் அவங்கள அப்படின்லாம் நினச்சி ஃபீல் பண்ணுவாங்க. வேறு ஒன்றுமே வேண்டாங்க. நிறைய பேர் என்னென்னா, இப்போ இளம் தலைமுறைகள் நான் சொல்லுவேன், கல்யாணம் முடியாத பசங்க ஏதோ ஒரு பொண்ணுனாலும் சரி பையனாலும் சரி சாப்பிட்டியா நல்லா இருக்கிறியா அப்படின்னு கேட்ட உடனே அது உண்மையான பாசம் அப்படின்னு சொல்லி நம்பி ஏமாந்து லாஸ்ட்டில் ஒன்றுமே, அதாவது அவங்க ஏமாந்தத சூழ்நிலையை வர தாய் தகப்பன்ட்டு ஷேர் பண்ண முடியாத நிலைமையில் வர இருக்கிறாங்க. இப்படி ஒருத்தங்க உங்களை ஏமாத்துனாங்கன்னா ஐயோ போய் கெஞ்சுவாங்க, என்னை நீ ஏமாத்தாத, நான் உனக்கிட்ட அன்பாக இருக்கிறேன், நீ எனக்கிட்ட அன்பாக இரு, ஏன் என்னை அவாய்ட் பண்ணுற அப்படின்லாம் சொல்லி போய் கெஞ்சுவாங்க, ஏன் என்னை ஏமாத்துன அப்படின்னு சொல்லி. அவங்க உங்களை ஏமாத்துனது தெரியுதில்ல, அதுக்கு பிறகு போய் நீங்கள் கெஞ்சினாலோ இல்லைனா நீ என்னை ஏற்றுக்கோ, நீ பழைய மாதிரி அன்பாக இரு அப்படின்னு சொல்லி நீங்கள் அவங்கக்கிட்ட ரொம்ப வற்புறுத்தி கேட்டாலோ அவங்க இருப்பாங்களா? கண்டிப்பாக இருக்கவே இருக்க மாட்டாங்கங்க. ஒருத்தங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்கன்னா அவங்கள இழுத்து பிடிச்சி வைக்காதீங்க. ஏமாற்றிட்டாங்கன்னு தெரியுதில்ல, உங்களை ஏமாற்றிருக்காங்க, உங்களை இக்னோர் பண்ணியிருக்காங்க. அப்போ நீங்கள் அதுக்கு பதில் என்ன செய்யணும்னா கெஞ்சக்கூடாது, அவங்கள அவாய்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறேன், இக்னோர் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். இக்னோர் தான் அது பெரிய தண்டனை. அதாவது போய் கெஞ்சுவாங்க அப்படின்னு நினைப்பாங்க, நீங்கள் இக்னோர் பண்ணி பாருங்கள், நீங்கள் அவாய்ட் பண்ணி பாருங்கள், நீங்கள் அவாய்ட் பண்ணுங்கள். ஏன்னா ஏமாத்தினவங்க பழையபடி உண்மையாக இருப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாதுங்க. கண்டிப்பாக அவங்க பழையபடி ஏமாற்றுவாங்க. அதனால் அவங்க சில டைம் என்னென்னா ஏமாத்தினவங்க கொஞ்ச நாளைக்கு அப்புறம் வருவாங்க, நான் திருந்திட்டேன் பார்த்துக்கோ, நீ ஏற்றுக்கோ, நான் உனக்கு துரோகம் பண்ண மாட்டேன், நான் இனி ஒழுங்காக இருப்பேன் அப்படின்னு சொல்லி கொஞ்ச நாளைக்கு அப்புறம் வருவாங்க. நல்ல மாதிரி பேசுவாங்க. ஒன்று புரிஞ்சுக்குங்க, 1000ல் 1% திருந்துவாங்க, ஆனால் 100க்கு 98% வரும் திருந்தின மாதிரி அவங்க வாயிலிருந்தா வார்த்தைகள் வருமே தவிர அவங்க இருதயத்தில் இருக்கிற அந்த மனசில் இருக்கிற அழுக்கு அப்படியே தான் இருக்கும். அதை முதல்ல புரிஞ்சுக்குங்க. ஒருத்தவங்க உங்களை ஏமாற்றிட்டாங்க அப்படின்னு தெரிய வரும்போதே நீங்கள் அவங்கள விட்டு வெளியே வர்றது ரொம்ப ரொம்ப நல்லது. இக்னோர் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா, பகைக்கிறவங்களுக்கும் உங்களுக்கும் ஒரு உறவு இருந்துகிட்டே தான் இருக்கும். ஏன்னா பகையாக இருக்கிறவங்க அவங்கள பற்றி யோசிக்காத நாளே கிடையாது. அதே போல் தான் நீங்கள் இக்னோர் பண்ணி பாருங்கள், உங்களை பற்றி யோசிக்காத நாளே கிடையாது. எதை நம்ம வேண்டான்னு அவாய்ட் பண்ணோம், நம்ம அவங்க கூட கொஞ்சம் அவாய்ட் பண்ண, நீ என்ன அவாய்ட் பண்ணுறது, நான் ஒன்றே அவாய்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் அவங்கள அவாய்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஒழுக்கமானவங்க, நீங்கள் நம்பினவங்க, அவங்க அதுக்கு தகுதி இல்லாதவங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கிற அந்த செல்ஃப் கான்ஃபிடென்ட்டை மட்டும் விடவே கூடாது. ஆனால்
காலம் வந்து சரியான நேரம் சரியான பதிலடியை கொடுக்கும் தெரியுமா? காலத்துக்கு கரத்தில் ஒப்படைங்க ஏங்க. ஏன்னா நீங்கள் அதாவது உலகத்தில் நம்ம வந்து நம்மளுக்கு இருக்கிற சக்தி நமக்கே தெரியாமல் போகுது. எல்லாத்துக்குள்ளேயும் ஒரு சக்தி இருக்குது. ஒரு பெரிய பவர் இருக்குது. அது யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. அதை வெளியே கொண்டு வரணுன்னா பல இக்கட்டான சூழ்நிலைக்குள்ளே அந்த காலம் நம்மளை நடத்திட்டு போகும். ஒரு கஷ்டம் வரும்போது தான் உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த மகா பெரிய செல்ஃப் கான்ஃபிடென்ட் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகும். முடங்கக்கூடாது. நீங்கள் முடங்கி போய் இருக்கக்கூடாது. யார் உங்களை அவாய்ட் பண்ணி யார் உங்களுக்கு துரோகம் பண்ணினாங்களோ அவங்கள நினச்சி மட்டும் ஒரு நாளும் கண்ணீர் வடிக்காதீங்க. ஏன்னா மனிதன் வடிக்கிற கண்ணீருக்கு அவ்வளோ சக்தி இருக்குங்க. அது வந்து ஏதோ நம்பிக்கை துரோகம் பண்ணினவங்களுக்கு உங்களுக்கு ஏமாத்தினவங்களுக்கு எல்லாம் போய் அனாவசியமாக போய் அழுது அந்த கண்ணீரை வேஸ்ட் பண்ணாதீங்க. அதுக்கு அவங்க தகுதியே இல்லை. நீங்கள் கண்ணீர் வடிக்கிறதுக்கு அவங்க தகுதி இல்லை. உங்கள் மனசை காயப்படுத்துகிற ஒரு உறவும் உங்களுக்கு தேவையில்லை நான் சொல்கிறேன். ஒரு மனசை காயப்படுத்தி தான் அந்த உறவில் ஒர்த்தே இல்லை. அந்த உறவுக்கு ஒரு ஒர்த்துங்கிறதே இல்லை. அதனால் நீங்கள் ஏமாற்றப்பட்டுட்டேனே அப்படின்னு சொல்லி ஒரு நாள் ஃபீல் பண்ணாதீங்க. அதில் என்னென்னா சிலவங்கள பார்த்தீங்கன்னா ஒரு உறவில் இருப்பாங்க. இதை விட இன்னொரு உறவு வரும்போது இதுக்கு அது பெஸ்ட்டுன்னு போவாங்க பாருங்கள். அது பெரிய மனக்கவலை உண்டாக்குங்க. இதை விட ஒரு கேவலமான ஒரு நிகழ்வு தேவையே இல்லை. இது நிறைய இப்படி தான் பண்ணுறாங்க. ஒருத்தங்கக்கிட்ட ரொம்ப பாசமாக இருக்கிறாங்க. இன்னொரு புது உறவு வந்தவுடன் இதுக்கு அது பெஸ்ட் அப்படின்னு சொல்லி போயிடுறாங்க. போய்கிட்டு கொஞ்ச நாளைக்கு பிறகு வாராங்க. நான் திருந்திட்டேன். இது ஏதோ ஒரு சின்ன கேப்பு நம்ம ரெண்டுத்துக்குள்ளேயும் ஒரு வருஷம் கேப்பு, அவ்வளோந்தான். நான் முந்திய மாதிரி இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வர ஒரு கூச்சம் வர இல்லாமல் ஏமாற்றியிருக்கோன்னு தெரியும் அவங்களுக்கும். ஆனால் ஏமாத்தாதது மாதிரி ஏதோ ஒன்று நடந்துடுச்சு நம்ம ரெண்டுத்துக்குள்ளே ஒரு சின்ன கேப் அப்படின்னு சொல்லி வருவாங்க. நம்பி மட்டும் பழையபடி ஏமாந்துடாதீங்கன்னு சொல்லுவேன். அதனால் உங்களை இக்னோர் பண்ணுறாங்களா, உங்களை அவாய்ட் பண்ணுறாங்களா, நீங்கள் அவாய்ட் பண்ணுங்கள். நீங்கள் இக்னோர் பண்ணுங்கள். யோசிப்பாங்க, என்னடா நம்ம பின்னால் வந்து கெஞ்சிட்ருப்பாங்களே காணலையே அப்படின்னு சொல்லி. இந்த இக்னோரை விட சிறந்த பதிலடி எதுவுமே கிடையாது. உங்களை ஏமாத்தினவங்கள நீங்கள் இக்னோர் பண்ணுங்கள். நீங்கள் அவாய்ட் பண்ணுங்கள். என் வாழ்க்கையில் நீ தேவையில்லை, டெலீட் பண்ணிடுங்க. அவங்க நமக்கு வேண்டாம். நம்ம லைஃபுக்கு நம்மளை ஏமாத்துறவங்க நம்ம லைஃபுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுங்க. டெலீட் பண்ணி விடுங்க. அப்போவுமே அதை விட சிறந்த பதிலடி எதுவுமே கிடையாது. ஐயோ என்னை ஏமாற்றிட்டாங்கன்னு சொல்லி நீங்கள் புலம்பும்போது நீங்கள் அவங்கள நினைவாக இருக்கிறீங்க. அந்த நினைவிலேருந்து வெளியே வரணும். அவ்வளவு நினைவுகளையும் அழிங்கன்னு சொல்கிறேன். டெலீட் பண்ணிடுங்க. வேண்டாத எந்த ஒரு நினைவுகளும் நமக்கு தேவையில்லை. வேண்டாத எந்த உறவும் நமக்கு தேவையில்லை. இதில் கிளியராக இருக்கணும். நம்ம வாழ்க்கையில் நம்மளை ஏமாற்றி நமக்கு துரோகம் பண்ணினவங்க நமக்கு இனி தேவையா அப்படி சொல்லி யோசிங்க. ஏன்னா துரோகத்துக்கு வாழ்க்கையில் எத்தனையோ பாவங்கள் இருக்குது. ஆனால் அந்த நம்பிக்கை துரோகங்கிறது நம்ம வச்சு துரோகம் பண்ணுறது. தெரியும் தவறு பண்ணுறோன்னு தெரியும், ஆனாலும் பண்ணுவாங்க. பக்காவாக பிளான் பண்ணி பண்ணுவாங்க. அப்போது இப்படி துரோகம் பண்ணினவங்களுக்காக நீங்கள் கண்ணீர் வடிக்கிறது அது நியாயமா? உங்களை நம்ப வச்சு உங்களுக்கு முதுகில் குத்துன அந்த உறவு உங்களுக்கு இனி தேவையா? நீ தான் என் உலகம், நீ தான் எனக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லி ஒரு காலகட்டத்தில் உங்கள் பின்னாலேயே வந்துட்டு ஒரு புது உறவு வந்த உடனே சாதாரண நான் சும்மா உன்கிட்ட பேசினேன், சும்மா உன்கிட்ட பழகினேன், நம்மளுக்குள்ளே எதுவுமே இல்லை, நான் இன்னொரு உறவுக்கிட்ட தான் நான் இதாக இருக்கேன் அப்படிங்கும்போது மனசில் இருக்கிற அந்த வலி வேதனை எவ்வளோ இருக்கும்? அப்படிப்பட்ட உறவு உங்களுக்கு தேவையா? தேவையே இல்லை. பழையபடியும் வருவாங்க. வரும்போது ஏற்றுக்காதீங்க. தேவையில்லைன்னு முடிவு பண்ணுங்கள். இக்னோர் பண்ணுங்கள், டெலீட் பண்ணுங்கள். அவங்க நினைவுகளை டெலீட் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். நம்பிக்கை துரோகம் பண்ணினா அவங்களுக்கு சரியான பதிலடி அதுதாங்க. நம்ம அவங்க பின்னாலே சுற்றி அன்பை காணிச்சா அவங்களுக்கு புரியறதில்லை. ஏதோ அப்படின்னு சொல்லி இலக்காரமாக நிஸ்சாரமாக நம்மளை அவாய்ட் பண்ணுவாங்க இல்லையா? நீங்கள் அவாய்ட் பண்ணிட்டு போங்க. தேவையில்லைன்னு ஒதுங்குற உறவு நமக்கு என்னத்துக்கு தேவை அப்படின்னு யோசித்து பாருங்கள். மனசை காயப்படுத்தி ரணமாக்கி அதில் குளிர் காயிற உறவு நமக்கு தேவையான்னு யோசிங்க. கண்டிப்பாக நீங்கள் அதிலேருந்து வெளியே வந்துடுவீங்க. கண்டிப்பாக உங்களால் வர முடியும். இதில் குறிப்பாக திருமணமான பெண்கள் புகுந்த வீட்டில் இருப்பாங்க. பிறந்த வீட்டில் இருப்பாங்க. பிறந்த வீட்டிலேருந்து புகுந்த வீட்டுக்கு வருவாங்க. அதை எப்படி அவங்க வீட்டை நடத்தி செல்லணும்னு தெரியறதில்ல. அன்புங்கிற ஒரு அன்பை எடுத்துக்குங்க.
அந்த அன்பு மூலமாக எல்லாத்தையும் நீங்கள் உங்கள் விருப்பப்படி நடத்தலாம். அந்த அன்பை காணிங்க. அந்த அன்பை காணிங்க. உங்ககிட்ட இருக்கிற அன்பை தாராளமாக கொடுங்க. கண்டிப்பாக அவங்க உங்களை புரிஞ்சுக்குவாங்க. கண்டிப்பாக உங்களை ஏற்றுக்குவாங்க. அன்பை விட சிறந்த மருந்து எதுவுமே இல்லைங்க. உங்களை உண்மையாக நேசித்தா உங்கள்கிட்ட உண்மையாக இருக்கிறவங்களுக்கு தாராளமாக அந்த அன்பை கொடுக்கலாம். சில சந்தர்ப்ப சூழ்நிலையில் அவங்களுடைய அன்பு நமக்கு புரியாமல் போகும். அதுக்காக உங்களே நம்பி இருக்கிற எந்த உறவுக்கும் ஒரு துரோகத்தை மட்டும் பண்ணிடாதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அதுவரை பை, see you. இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் அப்லோட் ஆகும். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அதுவரை பை, see you.